Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 29/8/2024. இந்த வீடியோ அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து நம்ம கட் ஆஃப் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துருக்குறோம், வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் ரவுண்ட் 1ல் கேட்டகரி வைஸாக ஒவ்வொருத்தருக்கும் எந்த மார்க்குக்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது, எந்த காலேஜ் க்ளோஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை நம்ம நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக ரவுண்ட் 2க்கு எவ்வளவு கட் ஆஃப் குறையலாம் அப்படிங்கிற டவுட் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான கிளாரிஃபிகேஷனை த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வாங்க, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சது, இன்னும் பிடிஎஸ்ஸுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது, போட்டலாம். இப்போ கவர்மெண்ட் கோட்டா 92.5க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எந்த மார்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜென்ரல் ரேங்க் 1325ன்னு போட்டு வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1346 வரைக்கும் கிடச்சிருக்குது. ஜென்ரல் ரேங்க் 1346. மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 651. எந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மெடிக்கல் காலேஜ். ஓகேங்களா, இது திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் 1346. கம்யூனல் ரேங்க்கும் அதுவே தான் இருக்கும், 1346. ஓசி கேட்டகரிக்கு 651க்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது திருவாரூர் மெடிக்கல் காலேஜ். பிசிக்கு பார்த்தீங்கன்னா 3176 ஜென்ரல் ரேங்க்குங்க. கம்யூனல் ரேங்க் இதில் வரல. டோட்டல் பார்த்தீங்கன்னா 620, கட் ஆஃப் 620. நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, இதை டீட்டெயில்டாக இன்னொரு தடவை டைப் பண்ணி போட்டுறேன். அதே போல் பிசிஎம் கேட்டகரிக்கு 3079 ஜென்ரல் ரேங்க் 3079. இது ரவுண்ட் 1க்கான கட் ஆஃபு. 612க்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது, 612க்கு. அதுவும் உங்களுக்கு நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் தான். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு உங்களுக்கு 4381. 4381. மார்க் பார்த்தீங்கன்னா 603க்கு நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குது. இதுதான் இந்த வருஷத்தினுடைய ரவுண்ட் 1க்கான கடைசி மார்க்கு, கடைசி ஜென்ரல் ரேங்க்கு காலேஜ். அடுத்தது எஸ்சி கேட்டகரிக்கு 10158 ஜென்ரல் ரேங்க்கு 10158. மார்க் பார்த்தீங்கன்னா 536 எஸ்சி கேட்டகரிக்கு. அதுவும் நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 15681 எஸ்சிஏ கேட்டகரிக்கு. எத்தனை மார்க்குக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 464க்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. எந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ். எஸ்டி கேட்டகரிக்கு 13823. 13823 ஜென்ரல் ரேங்க்குக்கு 490 மார்க்குக்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓசி கேட்டகரிக்கு உங்களுக்கு ஓசி கேட்டகரிக்கு 651, பிசிக்கு 620 நீல்கிரிஸ், ஓசியில் 651க்கு திருவாரூர் மெடிக்கல் காலேஜ், பிசிஎம்முக்கு 612 நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு 603 நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ், எஸ்சி கேட்டகரிக்கு 536 நீல்கிரி மெடிக்கல் காலேஜ், எஸ்சிஏ கேட்டகரிக்கு 464 நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ், எஸ்டி கேட்டகரிக்கு 490 நீல்கிரி மெடிக்கல் காலேஜ். ஓகேங்களா, இதுதான் ரவுண்ட் 1க்கான கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கான கட் ஆஃப் மார்க். ஓகேங்களா, இதிலிருந்து ரவுண்டு 2க்கு எக்ஸ்பெக்டட் மார்க் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் போட்டுடலாம். இதே போல் செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கட் ஆஃப் டைப் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஸ்டாஃபுகள்லாம். அதை எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள்.
இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you and have a nice day.